ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வேலேருந்து 2570 வேக்கண்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. அதனோட சேலரி டீட்டெயில் என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ஏஜ் லிமிட்டு, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ரயில்வேஸில் இருந்தால் அஃபிஷியலாக இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், ஓகேவா, ஜேஇன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ், அதாவது டெபார்ட் மெட்டீரியல் சூப்பரிண்ட், அந்தனோட போஸ்ட்டு. அதுக்கப்புறம் கெமிக்கல் அண்ட் மெட்டாலஜிக்கல் அசிஸ்டன்ட், ஓகேவா. இந்த மாதிரி 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஜேஇ, டிஎம்எஸ், சிஎம்ஏ, ஓகேவா. இந்த மாதிரி 3 விதமான பதவிகள். இதற்கு நீங்கள் ஆன்லைனில் 31/10/2025 அக்டோபர் 31ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 30ஆம் தேதி வரலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? இதில் போஸ்டிங் நேம் குடுத்துட்டாங்க. ஆல்ரெடி நான் சொன்னது தான். இதற்கான சேலரி பாருங்க, 35,400 பேசிக் சேலரி, ஓகேவா. இது கூட உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 38,40,000 வரலும் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதற்கான ஏஜ் லிமிட் 18 வயசுலேருந்து 33 வயசு வரலும் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரிலாக்சேஷனுமே கிடைக்கும். ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி. சரிங்களா? இன்னுமே எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசியில் ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி தரேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் எனக்கு தாராளமாக மெசேஜ் பண்ணலாம். அதே மாதிரி பிசி எம்பிசி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க. ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் தேவைப்படும். சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு, இந்த ரயில்வே கூட அப்ளை பண்ணுறதுக்கு ஓபிசி இப்போ வேலிடில் கரண்ட்டில் இருக்கணும். சரிங்களா? யார்கிட்டயாச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள், அதுவுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வேகன்சியை பொறுத்தவரையில் 2570 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஆல் ஆர்ஆர்பி அப்படின்ட்டு. அதாவது ஆல் ஓவர் இந்தியா 2570 வேகன்சி இருக்குது. அது இன்க்ரீஸ் பண்ணவுமே சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 31/10 அன்றைக்கி தான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது இல்லையா. ஒரு 2 நாள் முன்னாடி தான் ப்ரீஃப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, அதுக்கப்புறம் ஃபைனலாக வேக்கன்சி, அது எல்லாமே அன்றைக்கி தான் தெரியும். ஒரு 2-3 நாள் முன்னாடி வரட்டும். நான் வந்தவுடனே டீட்டெயில்டு வீடியோ போடுறேன், ஓகேவா. அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே போடுறேன், அண்ட் அப்ளைவும் பண்ணித்தரோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 5000 வேக்கன்சிக்கு என்டிபிசி, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட் படித்தவங்களுக்கு ரயில்வேல நோட்டிஃபிகேஷன் அவைலபிளாக இருக்குது. யாருக்காச்சும் அப்ளை பண்ணனாலும் சொல்லுங்கள், அப்ளை பண்ணித்தரேன். அண்ட் ரீசெண்டாக தான் வீடியோஸுமே போஸ்ட் பண்ணேன், ஓகேவா. செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அது நீங்கள் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அதற்கும் அப்ளை பண்ணலாம். சரியா? இதை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.